ஹலோ வியூவர்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் கேமிங் வீடியோ ஃபார் தமிழ். என் பேர் ஸ்பாடன் எஃப்எஃப். ஓகேங்களா? நான் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ணிட்டு கேம்குள்ளே வந்துட்டேன். கேம்குள்ளே என்னென்ன ஈவெண்ட்லாம் வந்திருக்குன்னு செக் பண்ணலாம், வாங்க போகலாம். கேமில் டைமண்ட் ஈவெண்ட்டு, அப்புறம் உள்ளே போய் என்னென்ன வந்திருக்குன்னு செக் பண்ணோம். எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிஆர் மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே போய் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. சும்மா உள்ளே போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் லாபி லோட் ஆகிற வரைக்கும். லாபி லோட் ஆகிட்டுருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் இந்த மேட்ச்சில் பெருசாலாம் எதுவும் கில் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆடியோ எஃபெக்ட் எதுவும் ஃப்ரீ ஃபயரோடது வராது, ஏன்னா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் நடுவில் ஆடியோ எடுக்கிறதுக்கு. இந்த வந்தாச்சு, வந்ததையும் எக்ஸிட் கொடுத்து வெளில போயிடலாம். நான் இறங்குனதே ஃபஸ்ட்டு எங்கே இறங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரேவியார்டில் தான் இறங்கியிருக்கேன். இதோ போயிட்டுருக்கேன் பாருங்கள். கிரேவியார்டில் இறங்குனதும் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கன்று கிடைக்குதுன்னு பார்ப்போம். இறங்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்தா AC-80 இருக்குது, அதை எடுத்துக்கிட்டேன். இங்கிட்டு வந்தேன், எடுத்துகிட்டு அப்படியே நேராக போனால் மெடி கிட்டு, ரிப்பேர் கிட்டு. நான் எதுவும் கன்னெலாம் மாற்றல, அதே கன்னை வச்சு ஆடலான்னு ஒரு பிளானு. அந்த கன்னை எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டுருக்கேன். இங்கே அப்புறம் ஏதோ ஒரு கேரக்டரோட பவர் இருந்துச்சு, போய் அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். நேராக ஏதாச்சும் எனிமி இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக போயிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு லூட்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம இந்த பொச்சினாக் டவுனில் இருக்குது பாருங்களேன், அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபைட் எடுத்தோம். அங்கே போனால் இப்போ சர்வர் அங்கே போனால் பாருங்கள், இப்போ எனிமி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ தான் ஒருத்தர் இறங்கினா அவர் அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. சரிண்ணா அப்படியே உள்ளே போவேன். பார்த்தா வலுவான ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். நான் இப்போ இந்த ஜன்னலில் ஜம்ப் பண்ணுவேன், எனக்கு இந்த பக்கம் ஒருத்தர் ஜம்ப் பண்ணுவார் பாருங்களேன். நான் அப்படியே உள்வரின் போட்டு நின்றுவேன். அப்படியே இங்கிட்டு ஏறி உள்ளே ஒருத்தர் இருப்பார் குளுவால்குள்ளே, அவர் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன், ஆனால் முடியாது. திருப்பி இந்த பக்கம் வந்துட்டு திரும்பி அங்கிட்டே போய் அங்கிட்டு போனால் இனிமேல் அடிக்கலான்னு போவேன், ஆனால் அவர் எங்கிட்ட எஸ்கேப் ஆகி போயிடுவார் அதுக்குள்ளே. சரி, நான் அந்த பக்கம் போனால் அந்த டாக் மாதிரி இப்போ ஈவெண்ட்டில் ஒன்று விட்ருக்காங்களே, நம்மளுக்கு ஹெல்த்து குறையில, அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அவரை தரமாக அடித்து முடிச்சாச்சு. திரும்பி அந்த க்ளூவாலில் இருக்கிறவரை அடிக்கலான்னு போவேன், பார்த்தா அவர் க்ளூவால்குள்ளே அடிக்க முடியாது. நான் விவரமாக வெளியே வந்துடுவேன், வந்து அந்த இதுக்கு பின்னாடி போயிடுவேன், அந்த பேரியருக்கு பின்னாடி போய் நின்றுக்குவேன். வெளில வராரான்னு பார்த்துட்டு. இப்போ பார்த்தா அவர் வெளில வருவார். பாருங்கள் இப்போ டக்குன்னு. அதுக்குள்ளே அங்கே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், வந்துட்டார் பாருங்கள். AC-80யில் அடிப்பேன், அடி விழுவாது. அப்புறம் சின்னதாக ஒரு ஹெட்டு விழுந்ததே ரஷ் பண்ணுவேன், ஆனால் அவர் என்னை முடிச்சு விட்ருவார். மேக் வச்சுருந்தார் போல்ருக்கு, வலுவாக அழுத்தி முடிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள். அப்புறம் திரும்பி இறங்குவேன் பைசான் எடுத்துகிட்டு, அதே ஏரியாவிலே அந்த எல் ஷேப் வீட்டில் இறங்குவேன். பயங்கரமாக அட்டாக் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் இடையில இறங்கி எதுவும் அட்டாக் எடுக்கலை, ஏன்னா மெடி எதுவுமே என்கிட்ட கிடையாது. சரி, லூட் எடுத்துகிட்டு அட்டாக் ஆடலான்னு போவேன். பார்த்தா இறங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா கீழே சரியான ஃபைட்டு. ஒருத்தர் டவுனு, ஒருத்தர் அங்கே ஓடிட்டுருக்காரு பாருங்கள். சரி, இறங்கி ஏதாச்சும் லூட் எடுத்துகிட்டு அவர் அடிக்கலாம் அப்படின்ட்டு போவேன், எதுவுமே இருக்காது. நான் அப்படியே நின்றுவேன். இந்த பக்கம் பார்த்தா எனக்கு டேமேஜ் கொடுத்துருவார் டக்குன்னு, லாங் ரேஞ்சில் இருக்க எனிமி. டக்குன்னு உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிடுவேன். டக்குன்னு க்ளூவால் போட்டு அந்த லூட் பாக்ஸ்லேருந்து மெடிக்கிட்டு அப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லா லூட்டையுமே எடுத்துருவேன். உட்காந்து நான் மெடி சுற்றிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு எனிமி மேலேருந்து இறங்கிடுவார். அவர் கையிலேருந்து லூட் எதுவுமே இருக்காது. பாருங்கள், இப்போ இறங்குவார் பாருங்களேன்.
பாருங்க வராரா. இப்போ கரெக்டாக நமக்கு முன்னாடியே இறங்கிடுவார். அவர் அடிக்கலான்னு பார்த்தா க்ளூவால் போட்டு நிற்பார். ஆனால் எனக்கு கேப்பில் அந்தளவுக்கு கிடைக்கல. நான் அவர் அடிக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த எனிமி முடிச்சிடுவார். நான் டக்குன்னு க்ளூவால் போட்டு கவர் எடுத்துகிட்டு வெளில ஓடிடுவேன். மெடி சுற்றிட்டு இருக்கும் போதே அவர் க்ளூவால் உடைக்க ஆரம்பிச்சிடுவார். டக்குன்னு வெளில போயிடுவேன். போயிட்டு வெளில பார்த்தா அவர் லாங்கில் இருப்பார். சரி அவரை போய் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். வலுவான ஃபைட் போயிட்டுருக்கோம். ஆனால் யாரோ நடுவில் வந்து ஓசிக்கில் போட்டுருவாங்க. இப்போ பாருங்களேன், அங்கேருந்து இங்கே அந்த எல்ஷேப் வீட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டாரு. பாருங்கள், ஜம்ப் அடிச்சிட்டாரு. சரி அங்கிட்டு போய் எல்ஷேப் வீட்டில் இறங்கி அடிக்கலான்னு பார்த்தா இங்கே வந்துடுவார். டக்குன்னு இறங்குனதுமே அவருக்கு வலுவாக டேமேஜ் கொடுத்துருவாங்க. க்ளூவால் போட்டுருவார் டக்குன்னு. நம்ம அந்த எல்ஷேப் வீட்டுக்கு போய்ட்டு அவர் அடிக்கலான்ட்டு ஏறுவோம். இங்கிட்டேருந்து அடித்து டேமேஜ் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. திருப்பி க்ளூவால் போட்டுருவார். இப்போ ஏறி அங்கிட்டு போவோம் பாருங்கள். இங்கேயும் இருக்க மாட்டார். டக்குன்னு வீட்டுக்கு உள்ளே போயிடுவேன். போய் மேலேருந்து அவரை அடித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏறிக்கிட்டு இருப்பேன். பார்த்தா அவர் நம்மளை பார்த்துட்டு க்ளூவால் போட்டுருவார். சரி அடிப்போம் அப்படின்னு அடிக்கும் போது அவர் டக்குன்னு அந்த பக்கம் குதிச்சிருவார். பாருங்கள் பட்டாக்கு பாருங்கள், அடிப்பாரா. டக்குன்னு நாங்கள் ஜம்ப் அடிச்சிருவேன். அடிச்சுட்டு ஓரியன் போடுவேன். டக்குன்னு அவர் என்னை அடிக்க வருவார். டக்குன்னு இப்போ பாருங்களேன், நல்லா தெரியும், அங்கிட்டு குதிச்சிருவார் பாருங்கள். டக்குன்னு மெடி சுற்றிட்டு அட்டாக் இறங்கலான்னு இறங்கிடும். அங்கிட்டு குதிச்சிட்டாரு. சரி நம்ம போய் அவர் அடிக்கலான்னு ரீலோட் பண்ணிட்டு போவேன். ஆனால் பார்த்தா அதுக்குள்ளே அவர் யாரோ டவுன் பண்ணி கில் எடுத்துருவாங்க. சரி யாரும் இல்லை போல் இருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். லூட் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தா திடீர்னு இந்த சைடு போயிட்டு வரும்போது அங்கிட்டு ஒரு எனிமி கிராஸ் ஆவார் பாருங்களேன். இந்த வீட்டுக்குள்ளே போனதே அங்கிட்டு ஒரு எனிமி கிராஸ் ஆவார் பாருங்கள். அங்கே பாருங்கள் ஓடிட்டுருக்காரா. சரி அவரை துரத்தி போய் அடிப்போம் அப்படின்னு போவேன். ரொம்ப தூரம் துரத்துவேன். இந்த வீட்டில் பூந்து எல்ஷேப் வீட்டிலலாம் பூந்து அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார். அந்த பார்க்கிங்கில் போய் வெஹிக்கிள் எடுக்க போவார். லேம்போகினி எடுக்க போவார். சரி லேம்போகினியில் ஏறட்டும் அடிச்சிக்கலான்னு போவேன். போய் டேமேஜ் கொடுக்கும்போது இறங்கிடுவார் டக்குன்னு கீழே. இறங்கி க்ளூவால் போட்டதையும் டக்குன்னு சான்ஸ் நமக்கு இதுதான்ட்டு உள்ளே போய் நேடு போட்டு முடிச்சிடுவேன். இங்கே பாருங்க கேப் இருக்கா, நேடு எடுத்து டக்குன்னு குக் பண்ணிடுவேன். குக் பண்ணி டைமிங் கரெக்டாக வந்ததையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன். இப்போ பாருங்கள் கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே அர்ஷ்னட் யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியும். சரி நான் அங்கிட்டு போய் அடிக்கலான்னு இப்போ ஏறுவேன். பார்த்தீங்கன்னா போவேன், அங்கே அர்ஷ்னட் ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி போய் அடிச்சிடலாம் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அப்படின்ட்டு ஏறுவேன். ஆனால் அவர் அதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாரு. சரி அவரை போய் கில் எடுத்துடலாம் அப்படின்னு போவேன். ஏறிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவர் என்னை முன்னாடியே பார்த்துருவார். நான் டக்குன்னு உட்காந்துருவேன். ஆனால் அவர் என்னை பார்த்துருவார். இப்போ பாருங்களேன், அந்த டவர் மாதிரி ஒன்று இருக்குல்ல சின்னதாக, அதுலேருந்து வெளில வருவார் பாருங்களேன். பார்த்தீங்களா, நான் உட்காந்துருவேன் டக்குன்னு. ஆனால் என்னை பார்த்துருவார். பார்த்துட்டு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவார். மரத்தில் கவர் எடுத்து ஓரியன் போட்டுருவேன். போட்டு க்ளூவால் போடுவேன். அதுக்குள்ளேயுமே அவர் ஏறிடுவார். அடிக்கும் போது டக்குன்னு அவர் இப்போ அப்டேட்டில் புதுசாக விட்ருக்காங்க பார்த்தீங்களா அந்த கன்று, அதை வச்சுருப்பார் போட்டிருக்கு. அடித்து நம்மளை முடிச்சிடுவார். வெளில வந்தால் நமக்கு ஒரு 24 பாயிண்ட் ப்ளஸ் ஆகிருக்கும். சரி அப்படியே ஒரு சிஎஸ் மேட்ச் போகலான்னு போவேன். பாருங்கள் அடுத்து சிஎஸ் மேட்சோட வீடியோ. அதுக்குள்ளே ஈவெண்ட்டில் என்ன கிடச்சிருக்குன்னு போய் பார்ப்பேன். கொஞ்சம் நமக்கு அந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கும், அதெல்லாம் க்ளைம் பண்ணிவிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் க்ளைம் பண்ணிட்டு சிஎஸ் மேட்ச் உள்ளே போவோம். ஆனால் என்னை அடிக்கவே விட மாட்டாங்க. என் டீம்மேட்ஸை அடித்து முடிச்சிடுவாங்க. உள்ளே போனதையும் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த டபுள் பிஸ்டல் தான் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டக்குன்னு மனசு மாதிரி அந்த மினி டபுள் பேரல் எடுத்துருவேன்.
எடுத்துகிட்டு சரி இறங்கலாம், அட்டாக் இறங்கலான்ட்டு இறங்குவேன். டைமர் ஓடிட்டுருக்கு. அப்படியே போய் அந்த கவரில் அங்கிட்டு யாரும் ஏறுறாங்களா அப்படின்னு போய் பார்ப்போம். அந்த கவரில் யாருமே வர மாட்டாங்க. சரி உள்ளே யாரும் வருவாங்க அப்படின்ட்டு போவேன். ஒரு எனிமி உள்ளே போவார். டக்குன்னு இந்த டப்பாவுக்கு பின்னாடி கவர் எடுத்துருவேன். அவர் ஏறுவார். சரி அவர் அடிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆகிடுவார். இந்த சைடு ஒரு எனிமி ஓடுறத பார்த்துருவேன். போய் அவருக்கு வலுவாக டேமேஜ் கொடுத்து உட்கார வச்சுருவேன். நம்ம டீம்மேட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. சரி உள்ளே போய் அவர் அடிப்போம் அப்படின்ட்டு போவேன். பாருங்களேன், இப்போ பின்னாடி இருந்து ஒரு எனிமி வலுவாக டேமேஜ் கொடுத்துருவாரு. ஓரியான் போட்டுருவேன். இவர் அடிக்கலான்னு திரும்பும் போது இன்னொரு எனிமியும் வந்துடுவார். டக்குன்னு அவர் அங்கேருந்து என்னை டவுன் பண்ணிடுவார். கில்லும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. என் டீம்மேட்ஸ் வருவாங்க. இப்போ டக்குன்னு வந்து அடித்து எல்லாருமே முடிச்சிடுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் அடித்து முடிச்சிடுவாங்க எல்லாரையுமே. அங்கே பாருங்கள், பின்னாடி இருந்து வராரா, அவர் 2 பேரும் சேர்ந்து முடிச்சிடுவாங்க. இதுக்கு அடுத்து வர ரவுண்ட்ஸ்லாம் என்னை அடிக்கவே விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே அவங்களே அடித்து முடிச்சிடுவாங்க. இந்த ரவுண்டு ஆகு தான் எடுப்பேன். ஆகு, ஹெல்மெட், அப்புறம் ஓரியன் கேரக்டருக்காக மஷ்ரூம் எடுத்திருப்பேன். இந்த சைடு இறங்கி நம்ம அடிப்போம் அப்படின்ட்டு போயிட்டு இறங்கி இது பண்ணுவேன். பான்ஃபயர் இருக்கும், போட்டு கொஞ்சம் அதையும் ஓரியன் பவர் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு பான்ஃபயர் போட்டுருவேன். அதுக்குள்ளேயுமே இது ஓப்பன் ஆயிரும். சரி ஓரியன் வந்ததையும் டக்குன்னு ஓடிடுவேன். போய்ட்டு நான் வெறும் டேமேஜ் மட்டும்தான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களே கில்லெல்லாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்களேன், போய்கிட்டே இருக்கேன். நான் அங்கே நேடு எடுத்துருவேன். நேடு எடுத்துகிட்டு சரி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்பேன். யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அந்த சைடு ரஷ் பண்ணி ஒரு நம்ம டீம்மேட்டை டவுன் வச்சுருவாங்க. போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போவேன். அங்கே 2 எனிமி இருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு டேமேஜ் கொடுப்பேன். அங்கே பாருங்கள் வராங்களா, இப்போ அவருக்கு டேமேஜ் கொடுத்துருவேன். ஆனால் எய்ம் இவருக்கு மாறிடும். டக்குனுக்கு இவருக்கு டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த சைடு போனதுமே நம்ம டீம்மேட் அவர் டவுன் வச்சுருவார். டக்குன்னு நம்மளை பின்னாடி இருந்து அடிப்பார் இந்த எனிமி. இவரை அடித்ததுமே நம்ம டீம்மேட் டக்குன்னு இவரையும் டேமேஜ் டவுன் பண்ணிடுவார். திரும்பி இங்கிட்டு வருவார். இவரை வலுவாக அடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கில்லு எனக்கு தான் வர வேண்டியது. சுற்றி போய் நல்லா அடிச்சிருவேன். க்ளூவால் போட்டுருவார். அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஆக் வந்து சுவிட்ச் ஆகிடும். டக்குன்னு அந்த கேப்பில் வந்து என் டீம்மேட் அவரை கில் எடுத்துருவார். இந்த மேட்ச் நான் கில்லே எடுத்துருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கில் தான் எடுத்திருப்பேன். இந்த மேட்ச் தேவையில்லாமல் போய் அடி வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ஓப்பன் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த லூட் பாக்ஸ் வரும். சரி யாராச்சும் லூட் எடுக்க வருவாங்கன்னு பார்ப்பேன். யாரும் வரமாட்டாங்க. டக்குன்னு இந்த சைடு பார்த்தா ஏதோ சுழல் மாதிரி புதுசாக அப்டேட் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் என்னடா அதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் கொஞ்ச நேரம். உள்ளே போனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வெளியவும் உள்ளவும் போய் விளாண்டு இருப்பேன். அப்புறம் அங்கே நம்ம டீம்மேட்டை டவுன் வச்சிட்டாங்க. அப்படி டக்குன்னு ஏறுவேன். ஏறி நம்ம அடிச்சிட்டு இருக்கும் போதே நம்மளை அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. வெளில வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்களேன், 2 பேருமே டவுன் வச்சுருவாங்க. கில்லை மட்டும் கிளியர் பண்ணிடுவேன். இங்கிட்டு வெளில வருவேன். வந்து நம்ம டீம்மேட் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பார். போய் அவர் கூட பேக்கப் கொடுப்போன்னு போனால் அவர் ஒரு ரோபோ மாதிரி போட்டு வச்சுருப்பார். முன்னாடி அந்த பிஆர் ஆங்கிலே பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டிருப்பாரு. சரி இந்த மேட்ச் யாரையும் அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம எனிமி வந்து நம்மளால் டேமேஜ் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் டவுன் அடிச்சிருவாங்க. சரின்னு ரொம்ப நேரமாக தேடுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எனிமி வந்து நம்மளை ரொம்ப வந்து ஆட்டம் காட்டிடுவார் பாருங்களேன். ரொம்ப நேரமாக அங்கிட்டு இங்கிட்டுன்னு தேடுவேன். என் டீம்மேட்ஸும் தேடுவாங்க. ஆனால் அந்த எனிமி நம்ம கண்டே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கேருந்தோ ஃபயர் சவுண்ட் மட்டும் வரும். பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஃபுட் பிரிண்ட்லாம் காமிக்கும். ஆனால் எங்கே இருப்பார்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த எனிமி தானோ அப்படின்ட்டு பார்த்துட்டு தலைக்கெலாம் எய்ம் பண்ணி பார்ப்பேன். ஆனால் பார்த்தா கடைசி வரைக்குமே எங்கேயுமே இருக்க மாட்டார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போய் ஏறுவார். ஏறி அந்த கண்டெய்னருக்குள்ளே இருப்பார் அப்படின்னு செக் பண்ணிகிட்ருப்பார். பார்க்கும்போது பார்த்தா அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருப்பார். அடித்து அவரை காலி பண்ணிடுவாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே ஒளிஞ்சிருக்காருன்னு. சரியான திறமையான எனிமி தான் ஃப்ரெண்ட். அடுத்து 3rd ரவுண்டு வந்துட்டோம். 3rd ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. 4th ரவுண்டு.
ஷார்ட் ரேஞ்சுக்கு எனிமி கையில் இருந்ததே பிடிங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ரவுண்டு நம்மளை டக்குன்னு அடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் போனதையுமே. என் டீம்மேட்ஸ்லாம் ஆனால் உண்மையுமே சூப்பரான பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிறதுக்குள்ளேயுமே எல்லாருமே முடிச்சிடுவாங்க. இந்த ரவுண்டு வந்து நான் டக்குன்னு ஏறிடுவேன் அவசரப்பட்டு. ஏறினதுமே என்னை அடிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு இங்கிட்டு தான் போவேன், ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு பேக் எடுத்து இந்த பக்கம் போவேன். ஒரு டபுள் பேரலோட ஒரு இது மட்டும் வந்துட்டு போவோம், அங்கே தான் எனிமி இருக்காருன்னு போவேன். ஆனால் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அப்படியே உள்ளே போவோன்னு போனால் பின்னாடி இருந்து டேமேஜ் கொடுத்துருவாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், டேமேஜ் கொடுக்குறாரா, டக்குன்னு உள்ளே ஓரியன் போட்டு உள்ளே போயிடுவேன். சரி எங்கே தான் இருக்காருன்னே தெரியல. சரி எங்கே இருக்காருன்னு பார்க்குறதுக்குள்ளேயே சரி மேலே யாரோ ஒரு ஃபுட் பிரிண்ட் சவுண்ட் கேட்கவும் மேலே போவேன். அவருக்கு டேமேஜ் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னை டவுன் பண்ணிடுவார். டக்குன்னு க்ளூவாலும் போட்டுருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆனால் 2 பேரையுமே நாக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் எஸ்கேப் ஆயிடுவார். பாருங்களேன், என்னை கில்லும் கிளியர் பண்ணிடுவாங்க. டக்குன்னு ஏறுவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அங்கே பாருங்களேன், இன்னும் ஒருத்தர் மட்டும்தான், அவர் இன்னும் ஆட்டம் காட்டுவார் ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை கில் பண்ணுறதுக்கு இது பண்ணோம்ல, அதே பிளேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எங்கே இருப்பார் பாருங்களேன். இங்கிட்டிருந்து விடுவார். அப்புறம் பார்த்தா அவருக்கு இன்னொருத்தரை சுவிட்ச் பண்ணுவேன் பாருங்களேன். அவருக்கு நெட்டு லேக் ஆயிரும் டக்குன்னு. சரி இவர் போவார், உள்ளே போய் பார்ப்பார், யாருமே இருக்க மாட்டாங்க. சரி எங்கே தான் இருக்காருன்னு பார்த்தா இங்கே வருவார் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு அடி போட்டு விட்ருவார். ஆனால் இவர் டவுன் பண்ணிடுவார். இவருங்க எமௌண்ட் போட்டு விளாண்டுட்டு இருப்பார். பார்த்தா அவர் அங்கிட்டு கில் எடுத்து மேட்சே முடிச்சிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். போயா அடித்தாச்சு. ஆனால் இந்த சீசன் போயா அனிமேஷன்லாம் நல்லா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்களோட ஸ்பாட் அண்ட் சேஃப் ஆஃப் தமிழ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.